மரியமின் மகனே, சட்டம் பேசும் உனக்கு இந்த அதிகாரத்தை யார் தந்தது? உன்னை இறைத்தூதர் என்று நாங்கள் எப்படி நம்புவது? என் அதிகாரம் என் இறைவனுடையது. பிறவி குருடருக்கு பார்வை கிடைத்ததே அதற்கு பேரத்தாட்சி. அகிலத்தின் இறைவன் வல்லமை பெற்றவன். சாதுரியமாக பேசி தப்பிக்காதே. எங்களின் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நாம் ரோமானிய அரசர் சீசருக்கு வரி செலுத்த வேண்டுமா கூடாதா? இதில் சீசரின் உருவம் இருப்பதால் சீசருக்குரிய வரியை செலுத்துங்கள். ஆனால் இறைவனுக்குரிய கடமைகளை இறைவனுக்கே செலுத்துங்கள். இந்த உண்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளால் எங்களை ஏமாற்றாதே. அப்படியானால் மூசா நபியின் சட்டப்படி விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அதற்கு நீ என்ன சொல்கிறாய்? கொல்வதா விடுவதா? ஆம், மூசாவின் சட்டத்தை நாம் முழுமையாக மதிக்க வேண்டும். ஆனால் அந்த சட்டம் மக்களுக்கு நன்மை செய்ய சொல்கிறதே தவிர தீமை செய்ய சொல்லவில்லை. எங்கள் கேள்விகளுக்கு சாதுரியமாக பதில் சொல்லி தப்பிக்காதே. மூசா நபியின் சட்டம் விவாகரத்து செய்வதை அனுமதிக்கிறது. ஆனால் நீயோ அதை தடுக்கிறாய். ஆம், மனிதர்களின் கடின இருதயத்தின் காரணமாகவே மூசா அதை அனுமதித்தார். ஆனால் ஆதி முதற்கொண்டே இறைவனின் சட்டம் இதுவல்ல. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கப் போகிறீர்கள்? அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம் மதத்திற்கு எதிரானது. அறியாத பல இரகசியங்களுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தினந்தோறும் மதியம் 2 மணிக்கு தவறாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும்.